எல்லோருக்கும் வணக்கம். டயபெட்டிஸுக்கு இந்த ஆசனம் பண்ணுங்க, பிபிக்கு இந்த ஆசனம் பண்ணுங்க, தைராய்டு பிரச்சனைக்கு இந்த ஆசனம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. உடனே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, நமக்கு இந்த நோய் இருக்கு, நம்ம அதனால இந்த ஆசனங்களை பண்ணா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, யோகா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து யோகா சொல்லிக் கொடுக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசு, அவங்க ஜாப், அவங்களுடைய நோய்க்கு வந்து எந்த மாதிரியான வீரியத்தன்மை இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து யோகா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் வந்து அதிகமாகலாம், சைடு எஃபெக்ட் கொண்டு பண்ணலாம், சில நேரங்களில் காயங்கள் ஏற்படலாம். தயவு செய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க வந்து பார்த்து யோகா பண்ணாதீங்க. எங்களோட சேனலில் கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கூட நாங்கள் போட்டிருக்கோம். எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இதை பார்த்துட்டு மக்கள் வந்து யோகா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பண்றோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி, உங்க நோய்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான யோகாவை ஒரு ஆசிரியர் இருந்து டைரக்டா கத்துக்கிறது மட்டும் தாங்க ரொம்ப நல்லது.